கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புதையல்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இது உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும், உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய ஊழியத்திலே இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் அறிந்திருக்கிற ஒரு வசனத்தை வைத்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தின் 18வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வசனத்தை நாம் அநேக வேளையிலே நாம் கையாளுகிறோம். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு எதன் மீது இருக்கிறது? எல்லா காரியத்தும் துவக்கம் இருப்பது போல ஒரு முடிவு உண்டு. ஆனால் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற முடிவைத்தான் கர்த்தர் தருவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தின் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களின் பார்க்கும் பொழுது, யோசபாத் என்று சொல்லக்கூடிய கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா இருந்தார். அவரை மும்முனையிலே 3 ராஜாக்கள் தாக்கின பொழுது அவர் உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர செய்து உபவாசத்தை கூறி கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவன் பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு ராஜாதான், அவனுக்கு படைபலம் இருந்திருக்கும், பணம் இருந்திருக்கும், ஆள் பலம் எல்லாமே இருந்தது உண்மைதான். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வந்தபொழுது அவன் தன் நம்பிக்கை முழுமையும் கர்த்தர் மீது சார்ந்து ஜெபத்தை விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையிலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனை நோக்கி செய்த ஜெபம் என்ன தெரியுமா? எங்கள் தேவனே, ஏராளமான எங்களுக்கு விரோதமான வந்த இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று ஒரு ராஜா தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணின பொழுது தொடர்ந்து அவன் சொல்லுகிறதான காரியத்தை கவனித்து பார்ப்போமே. ஆனால் அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி அவன் தன் ஜனங்களை நோக்கி சொன்னான். இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை இந்த யோசபாத்தை போல கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது அங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் பதிவிருந்த எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பினபடினாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தின் 20வது அதிகாரத்தின் 30வது வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தார் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா கொந்தளிப்புகள், வேதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் உபவாசத்தோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரையே நீங்கள் நம்பி நிற்கும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய தொழிலிலே, ஆண்டவரே, எங்களுடைய வேலையிலே, எங்களுடைய ஊழியத்தில் காணப்படுகிற நெருக்கத்தின் சூழ்நிலைகளுக்கு நீர் ஒருவரே தீர்வென்பதை நாங்கள் நம்பி விசுவாசித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, அன்றைக்கு யோசபாத் உம்முடைய தீர்க்க தரிசிகளையும் உண்மையே நம்பி இருந்தபடியினாலே அவனுக்கு ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை கட்டளையிட்டது போல என் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கொந்தளிப்புகளை நீர் மாற்றி எனக்கு ஒரு அமைதியுள்ள ஜீவனத்தை நீர் கொடுக்க வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நாளில் ஒரு முடிவை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.